கூத்தடிக்கிறதுக்கு ஹராத்த செய்யறதுக்கு உங்களை படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? நீங்க மௌத்தாகி எங்களிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா? வாலிபர்களே, உங்களுடைய கல்புகளில் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நாம் யாருக்கும் கொடுக்காத மார்க்கம் இந்த சங்கையான இஸ்லாம். அல்லாஹ் இந்த லட்சக்கணக்கான சகோதர சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாட்டில் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான் முஸ்லிம்களாக. இதுக்கு மட்டும் நாங்க நெருப்புத்தனல்ல நெத்தியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. இஸ்லாம் மத்தவனை பார்த்து வாயுறமே, ஆசைப்படுறோமே. அல்லாஹ் தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம். இதை விட பெரிய பாக்கியம் இந்த துனியால வேற எதுவும் கிடையாது. சகோதரர்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ பேருக்கு கொடுக்காத மார்க்கம் இது. 42 வருடமாக வளர்த்த அபூ தாலிபுக்கு கொடுக்காத மார்க்கம்.